ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேசிக் மாஸ்டர் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்காகவே இந்த வீடியோ பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ ஆப் தான். இது வந்து இன்ஷாட் அப்படின்ற பேர். நீங்கள் இன்ஷாட்னு டைப் பண்ணாங்களே உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்துடும். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜே இது தான் வரும். உங்களுக்கு வீடியோவை பண்ணணுமா, இல்லை வந்து ஃபோட்டோவா, இல்லை கொலேஜா அப்படிங்கன்னா, கொலேஜுங்கிறது நிறைய ஃபோட்டோ மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ். அப்படி வைக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்களுக்கு உங்களுக்கு ரெண்டரிங் டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய ஃபோனில் இருக்கிற மெமரியில் இருக்கிற ஸ்டோரேஜ் பேஜில் இருக்கிற என்னென்ன ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அதை வந்து ரெண்டரிங் பண்ணி காட்டும். ஸோ அந்த ரெண்டரிங் டைம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஃபோட்டோலேருந்து நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். ஒரு சூப் மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோவுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோவுக்குள்ளே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவில் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்மைலி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஏதாவது தேவையில்லாத பகுதிகள் இருந்தால் அதை வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் கேன்வாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். இப்போ இந்த மாதிரி அந்த ஸ்க்ரோல் பாரில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பெருசாக வேணுமா இல்லை சின்னதாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எந்த சைஸில் வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது 9:16 ரெசல்யூஷன்ஸ். அதை செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வரும். மற்றபடி நிறைய ரெசல்யூஷனில் நிறைய பிக்சல் சைஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா உங்களுக்கு வந்து 9:16 அந்த ரெசல்யூஷனில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை அதை எடுத்துக்கலாம். அந்த இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோ வந்து மேலே வரும். அதோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நடுவில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அப் ஆரோ வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மேலே போயிருக்கும். டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கீழே வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுவுமே வேணால் சென்டரில் இருக்கலாம்னா நீங்கள் வந்து சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைஸை வந்து மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகிக்கும். அதை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் என்னோடய ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனோன்னா அந்த க்ரீன் கலர் டிக் மார்க் வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கோட ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் வீடியோவுக்கும் அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சேம் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வரும். அதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸாக காட்டும். ஸோ பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிற ஸ்டேட்டஸ். இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்